நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது நான் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையில் இல்லை. ஏதோ வயிற்ற வலிக்குது, வாயை வலிக்குது. தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் வேலையில் இல்லை. அதாவது மாத சம்பளம் வாங்குகிற வேலையில் இல்லை. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மிச்ச பேர் வந்து அவங்க சுதந்திரமாக ஏதாவது கடை கண்ணி வச்சுருப்பாங்க, ஏதாவது விவசாயம் பண்ணுவாங்க, ஆடு மாடு மேய்ப்பாங்க, ஏதோ கொத்தனார் கித்தனார் இந்த மாதிரி ஏதாவது அதாவது நிரந்தரம் இல்லாத ஊழியர்களாக இருக்காங்க. திடீர்னு குடும்பத்தில் ஏதோ பெரிய செலவு வந்துட்டு, பெரிய செலவுன்னா எடுத்தது என்ன செலவு சொல்லலாங்க, எடுத்தது ஆஸ்பத்திரி செலவை தான் சொல்லணும். அதுக்கு தான் நிறைய பணம் தேவைப்படும். அப்புறம் வேறு ஏதோ ஒரு அவசர தேவை, தேவை வீட்டில் ஏதாவது திடீர்னு தேவை, அல்லது நண்பர்கள் வீட்டில், உறவுக்காரன் வீட்டில் தேவை, பணம் வேணும்னா என்ன செய்வோம், இந்த நகை நட்டை கொண்டு போய் அடவு வைப்போம். இருக்கிற பண்டை மாத்திரத்தை அடவு வச்சு தானே பேங்க்லேயே கூட அடவு வைக்கிறோம். வச்சு தான் பணம் வாங்கி அந்த பணத்தினுடைய தேவையை வந்து சரி பண்ணுறோம். இது நம்மக்கிட்ட பொருள் இருந்தால் நம்ம அடவு வச்சுக்கலாம். அதுக்கு வட்டி கட்டணும், இருந்தாலும் பொருளை அடவு வைக்கலாம். இது பொருளை அடகு வச்சு அவசரத்துக்கு பணம் வாங்கிக்கிறது. அப்புறம் சம்பாதிச்சு பணம் வாங்குறது. ஒரு கூலி தொழிலாளி என்ன பண்ணுவாங்க, தொழிலாளி சம்பாதிச்சு பணம் வாங்குவாங்க. இவங்க வேலைக்கு போவாங்க, வேலைக்கு வந்துடுவாங்க. இவங்க வந்து நிரந்தரம் இல்லாத தற்காலிக தொழிலாளர்கள். அப்புறம் நிரந்தரமாக தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாளர்கள். வேலைக்கு போவாங்க, மாதம் ஆனால் சம்பளம் வந்துடும். அவங்களுக்கு தொழில் பாதுகாப்பு இருக்கும். சரி, இன்னொரு வகையில் தொழில் பாதுகாப்பு இருக்குது. இப்போ நகையை அடவு வச்சு பணம் வாங்கினோமா, பொருள்களை அடவு வச்சோமா, நிலத்தை கூட அடவு வைக்கிறது உண்டு. வாழ்க்கையே அடவு வைக்கிறதுன்னு இருக்குங்க. என்ன அடவு வைக்கிறதுனா, பொருளை அடவு வச்சா நீங்கள் பணத்தை கொடுத்தா தான் அந்த பொருளை திருப்பி வாங்க முடியும். வாழ்க்கையை கொண்டு போய் எப்படி அடவு வைக்கிறதுங்கிறீங்களா? அவன் பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பான், ஆனால் அவன் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. என்ன சுதந்திரம்? ராத்திரியில் வேலை செய்யணும்னா ராத்திரியில் வேலை செய்யணும், பொழுது விடிஞ்சு வேலை செய்யணும்னா பொழுது விடிஞ்சு வேலை செய்யணும். அல்லது இந்நேரத்துக்கு வரணும்னா வரணும். லீவெல்லாம் நினச்சா நீங்கள் எடுக்க முடியாது. இதுதான் அடகு வைக்கிறதுன்னு பேர். உங்கள் சுதந்திரம் உங்கள்கிட்ட இருக்காது. உங்கள் பொருளை நகையை கொண்டு அடகு வச்சிங்க, வேணா போட்டுட்டு போய் திருப்பி கொண்டாந்து தரேன்னா கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். அதுமாதிரி நான் ஒரு தேவைக்கு போகிறேன், போயிட்டு வரேன்டானா, இல்லை லீவெல்லாம் இப்போ நீங்கள் எடுக்க முடியாது. முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்குது, முக்கியமான வேலை இருக்குது, நீ இன்றைக்கெல்லாம் லீவ் எடுக்க முடியாது. அதாவது இதை வாழ்க்கையை அடகு வச்சிடுறதுன்னு பேர். இவன் அடிமை. பொருளை கொண்டு போய் அடகு வச்சுட்டா பொருள் அவனுக்கிட்ட அடிமை ஆகிட்டு நீங்கள் அதை மீட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சுதந்திரமாக போட்டுக்கலாம், இல்லைனா சும்மா கூட வீட்டில் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கையை அடகு வச்ச இளைஞர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் இருக்காங்க. வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், உயிரோட செத்து போனதோட சுத்தமாக பாடியே போயிடும். எவனுக்கிட்டே அடகு வைக்க முடியாமல் போயிடும். உயிரோடு இருக்கும்போது சுதந்திரமாக வாழ முடியாமல் அடகு வைக்கிறதுக்கு பேர் வாழ்க்கையா. அந்த மாதிரி அடகு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற இளைஞர்களால் நிறைய குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்பயாச்சும் இந்த அடகு வச்ச பணத்தில் மிச்சம் பிடிச்சி நம்ம எப்படியாவது வாழ்ந்துட மாட்டோமான்னு நம்பிக்கிட்டு அடகு வச்சு பெரிய ஆளாக போய் அப்புறமா சுதந்திரத்தை பார்த்துக்கலான்னு நிறைய இளைஞர்கள் அடகு வச்சுட்டு இருக்காங்க. இந்த அடகு வைக்கிற இடத்துலேருந்து சுதந்திரமாக நான் வேணா வேலை செய்வேன். அது வேலை செய்கிறது. வேணுங்கிறப்பெல்லாம் லீவு போட்டுக்கலாம், சுதந்திரம் இருக்கும். வேணுங்கிற அளவுக்கு உழைப்பாங்க, நியாயமாக தான் உழைப்பாங்க, முழுமையாக மனசு ஒப்பி உழைப்பாங்க. ஆனால் அடகு வைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி இளைஞர்களை வெளியில் கொண்டு வரணும். சுதந்திரமாக வேணும்னா நான் வேலைக்கு வரேன், இல்லாட்டினா நான் வேலைக்கு வர முடியாது அப்படின்னு ஒரு இளைஞனை எப்போங்க நினைக்க வைக்க முடியும்? பாதுகாப்பான உணவு, பாதுகாப்பான தங்கும் இடம், பாதுகாப்பான ஆரோக்கியமான உடல் நிலை, அதுக்கப்புறம் போதுங்கிற அளவு பாதுகாப்பான உணவு கிடைக்கணும். தங்குமிடம், உணவு, சூழல், பாதுகாப்பான சூழல், நீர், நிலம், காற்று, இது எல்லாம் சேர்ந்து பாதுகாப்பான சூழலை வடிவமைக்குது. இந்த மாதிரி ஒரு வேலையை யாரையும் சார்ந்து இல்லாமல் வடிவமைச்சுக்கணுமே, தனக்கு தானே ஒரு வேலையை தேடிக்கணும், அதில் பாதுகாப்பாக வாழ்ந்துக்கணும். வேணா வெளியிலையும் போகலாம், சம்பாதிக்கலாம். வேண்டலைன்னா நமக்கு வேண்டியதை வச்சுக்கிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எல்லாவற்றையும் சுயமாக உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் தயாரிச்சுட்டு அமைதியாக இருக்கலாம். அதுக்காக வாழ்நாள் பூரா உழைச்சிக்கிட்டே இருக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. பணம் வேணும்னா நீங்கள் அடிமையாக இருந்து உழைச்சிட்டு வரீங்க, பொருள் வேணும்னா. ஆனால் உணவோ உடையோ இருப்பிடமோ வேணும்னா அதுக்காக அடிமையாக இருந்து உழைக்கக்கூடாது. அது தானாகவே இலவசமாகவே கிடைக்கணும். கொஞ்சோண்டு இடம், பூமி, ஒரு ஏக்கர் 24 சென்ட்டு, அதான் என்கிட்ட இருக்கு. ஞானப்பிரகாசுக்கிட்ட அதுதான் இருக்குது. தமிழர் வளர்மை ஞானப்பிரகாசுக்கிட்ட ஒரு 10 குடும்பத்துக்கு வேண்டியதை உருவாக்கிட்டே இருக்கான், தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞனுக்கும் அவனுக்கே எல்லாத்தையும் உருவாக்க முடியும்னு தெரியணும். நீரை முதல்ல உருவாக்க முடியணும்னு தெரியணும். அவன் தோட்டத்தில் வேணுங்கிறப்பெல்லாம் தண்ணி எடுக்கணும், அதை அவனுக்கு உண்டாக்க கற்றுக்கணும். அப்புறம் அந்த நிலத்துக்கு வளம், எரு கொண்டாந்து போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், அதெல்லாம் இல்லை. நிலத்தில் வளம் தானாகவே உண்டாகணும். உண்டாகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பூமிக்கு வேண்டிய சத்துக்கு பொருட்கள் அவ்வளவும் இந்த பூமியில் செலவு இல்லாமல் அவனுக்கு எரு உண்டாகிட்டு இருக்கும். அப்புறம் அவன் வைக்கிற பயிர் இருக்குல்ல, அவன் ஏதோ ஒன்று வைக்கிறான், அதுக்கு பணம் வேணும், இவனுக்கு உணவு வேணும்ல, அந்த உணவுக்காக ஒன்று உருவாக்குறான். நெல்லை பயிரிடுறான், மாமரத்தை பயிரிடுறான், எதையும் பயிரிடுறான். இதோ தென்னையை போட்டு வச்சுருக்கிறார் ஒரு பையன். இதுக்கு செலவு இல்லாமல் நட்டுட்டு வீட்டுக்கு போனால்
கூடுமான வரைக்கும் அவனுடைய துணை இல்லாமல் அது கிளம்பி காய்க்கணும். அதுக்கப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கு முன்னாடி தமிழை வளர்க்கும் போது ஆடு மாடெல்லாம் பிடிச்சி சும்மா அது எங்காவது ஓடி மேயும், அது மாதிரி கோழி தானாக மேயும். இந்த மாதிரி இது தானாகவே தன்னை காப்பாற்றிட்டு ஏந்திரிச்சு அவனை காப்பாற்றணும். நல்லா கவனிங்க. உணவு தண்ணீர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா உணவுக்கே அதுதான் அடிப்படை. அப்புறம் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா நோய் வரக்கூடாது. இல்லை, சில பொருட்களை சாப்பிட்டா விஷத்தை சாப்பிட்டா நம்ம நோயாளி ஆயிடும். இப்போ ஒரு 60-70 ஆண்டுகளில் மிகப்பெரும் அளவில் நோயாளிகள் உருவாகியிருக்காங்க. காரணம் இதுக்கு உணவுங்கிறாங்க, உணவில் போடுற மருந்துங்கிறாங்க, பல்வேறு விதமாக. இப்போ உணவை சாப்பிட்டா நோய் வராத அளவுக்கு தயாரிக்கின்ற ஒரு உணவு தயாரிப்பு முறை அல்லது இயற்கைன்னு சொல்கிறோம். அதை அந்த மாதிரி உணவு அவனுக்கு செலவு இல்லாமல், பொருள் செலவு இல்லாமல், ஆள் செலவு இல்லாமல் உருவாக்கக்கூடிய ஒரு வழிமுறை தெரியணும். இது எல்லாம் வந்துட்டுனா ஒரு நிறைவான வாழ்க்கை தட்டுவான். அவன் குடும்பம் ஆரோக்கியமாக வாழும், பாதுகாப்பாக வாழும். பாதுகாப்பான ஒரு வீட்டை மிகப்பெரிய அளவில் பொருள் செலவு இல்லாமல் கட்ட தெரியணும். அது உண்மையிலே பாதுகாப்பாக இருக்கணும். சரியா? அந்த மாதிரி மழை காலத்தில் நம்ம உடம்புல மழை பெஞ்சுன்னா தொட்டு பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். கோடை காலத்தில் அதிகமாக இருக்கும். அப்போ தொட்டு பார்த்திங்கன்னா உடம்பு சில்லுன்னு இருக்கும். கோடை காலத்தில் குளிர்ச்சியாக இருக்கும், மழை காலத்தில் வெப்பமாக இருக்கணும் நம்ம தங்கி இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு வீட்டை செலவு இல்லாமல் அவனுக்கு கட்ட தெரியணும். அது இங்கே இருக்கிற அவன் தோட்டத்தில் விளையிற பொருள்களை கொண்டே கட்ட தெரியணும். தோட்டத்தில் விளையிற பொருள்கள் அது வரைக்கும் பாருங்கள். பனைமரம், பனை ஓலை, அந்த பனை ஓலையில் அங்கங்கே கிடைக்கிற வீடு, மண்ணை கொண்டே சுவர், அந்த மாதிரி ஒரு வீடு இந்த இடத்துல கட்டமைக்க போகிறோம். வெகு விரைவில் இன்றைக்கி அறிவிப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒரு அரசாங்கம் செஞ்சதுன்னு என்ன செய்யும்? நாங்கள் இந்த இடத்துல இந்த தொழிற்சாலை அமைக்க போகிறோம், இந்த தொழிற்கூடம் அமைக்க போகிறோங்கிறோம். இந்த பாதுகாப்பான ஒரு இளைஞனுக்குரிய வாழ்க்கை முறையை இந்த இடத்துல அமைக்க போகிறோம். சரியா? அதற்கு இருப்பிடம், உணவு, உடை, தங்குமிடம், இதுதான். சரியா? டெய்லி ஒரு ட்ரெஸ் எடுக்க வேணாம். ஆக அப்புறம் மருத்துவ செலவு இல்லாத வாழ்வியல், இதெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வர்றது. இதை இந்த இடத்துல வடிவமைச்சு ஒவ்வொரு இளைஞருக்கும் கொஞ்சோண்டு நிலம், அந்த நிலம் அவன் எப்போ உருவாக்கின பிறகு எப்போ போனாலும் விளைஞ்சிருக்கணும். அதுக்காக அவன் ஓரமாகவே இருக்கக்கூடாது, நிலத்து ஓரமாகவே இருக்கணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது. கோழி ஓரமாகவே இருந்துட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறதில்ல யாரும், நாய் ஓரமாகவே இருந்துட்டு என் வீட்டை காவல்காரன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் இப்போ அந்த மாதிரி சூழல் உருவாயிருக்கு. அந்த மாதிரி நிலையிலேருந்து விடுபட்டு இந்த அடிமை விலங்கிலிருந்து உழைக்கிறதுக்கும் அடிமைத்தனமாக உழைக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. அதான் கொத்தடிமைன்னு சொல்கிறது. கொத்தடிமைன்னு சொல்லாமல் ஆனால் இப்போ நிறைய இளைஞர்கள் உழைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கொத்தடிமை தான். எங்கேயும் வர முடியாது, அவங்களால எங்கேயும் போக முடியாது, உறவுக்காரங்க வீட்டுக்கு போக முடியாது. அந்த கொத்தடிமையிலேருந்து இளைஞர்கள் மீண்டு வரத்துக்கு கொஞ்சோண்டு நிலத்தை எங்கேயாவது ஒரு மூலையில் வாங்குங்க. நீங்கள் அங்கே போக வேண்டாம், நிலம் உங்களுக்கு தான் இருக்கட்டும். முடிஞ்சால் போயிட்டு வரலாம். ஆனால் உங்கள் நிலம் உங்களுக்காக விளைஞ்சி ஏந்திரிச்சு காத்துக்கிட்டு இருக்கணும். தண்ணீர் கூட அங்கே உங்களுக்கு கிடைக்கணும். 3ஆம் உலக போகிற தண்ணிக்காக வருங்கிறாங்க. தண்ணீரை கூட தமிழ்நாட்டு இளைஞனுக்கு உற்பத்தி பண்ண முடியும்னு நாங்கள் செஞ்சு காட்டி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி தனக்கு வேண்டிய உணவு மட்டும் இல்லை, பல பேருக்கு வேண்டிய உணவு, பல குடும்பங்களுக்கு வேண்டிய உணவு கொஞ்சம் நிலம் இருந்தால் உருவாக்க முடியும். சரியா? ஒரு 1 ஏக்கர் சொச்சம், ஒரு 2 ஏக்கர், அல்லது அவனுக்கு வேண்டியதை உருவாக்குற அளவுக்கு உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதற்காக ஒரு தளம் வேளாண்மை. எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு மூலப்பொருள் வேணும், உற்பத்திக்கான தொழிற்கூடம் வேணும், மருந்து வேணும்னா கூட மருந்து உற்பத்தி பொருள் வேணும், தொழிற்கூடம் வேணும். நிறைய மூலிகைகள், இந்த சத்து பொருட்கள் இருக்குது. இதையெல்லாமும் நம்ம தமிழர் மருத்துவங்கிற முறையில் கொண்டு வரோம். எதை சாப்பிட்டா இது சளிக்கு எது போவோம், வயிற்று வலிக்கு எது போவோம், சரியா, சிறுநீரக கோளாறுக்கு எது போவோம், இப்படி பல்வேறு வகையில் தலைவலிக்கு எது நல்லது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அது இயற்கைங்கிற பேரில் அங்கங்கே முளைச்சிக்கிட்டே இருக்குது, கிளம்பிகிட்டே இருக்குது. இதெல்லாம் தண்ணி இயல்பாக வருது. இதையெல்லாமும் கொண்டு வரோம். சரிங்களா? இந்த பாருங்கள், இந்த இம்பூரல்னு பேர், அற்புதமான மூலிகை. இம்பூரல் காணாமல் இருமி செத்தான்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. இம்பூரல் காணாமல் இருமி செத்தான் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. இதற்கு பாருங்கள், இது வந்து இம்பூரல். இன்னும் கொஞ்சம் பெரிய செடியாக காட்டலாம். இந்த செடி பாசில் போடுங்க. இம்பூரல்னு பேர். இம்பூரல் காணாமல் இருமி செத்தான்னு தமிழ் ஒரு பழமொழி இருக்குது. ரத்தம் கக்கிக்கிட்டு இருக்கிற இரும்பலுக்கு கூட அற்புதமான மருந்துங்க இது. இது வந்து கிணற்று பாசான்னு சொல்லுவாங்க, வெட்டுக்காய் பச்சலைன்னு சொல்லுவாங்க. ஒரு வெட்டுக்காயை வந்துட்டுனா அதில் இதை வச்சு கட்டுனா போதும், அப்படியே அந்த காயம் தெரியாமல், தையல் போடாமல் தெரியாமல், சின்னத்து காயமாக இருந்தால் கூட தையல் போடுறவங்க இருக்காங்க. இப்போ சின்ன சின்ன காயங்களுக்கு, உங்களால் முடியுங்கிற காயங்களுக்கு இதை அரைச்சி போட்டால் போகிறோம். உடனடியாக அது அந்த புண்ணு ரொம்ப வேகமாக ஆறிடும். இது மாதிரி இது துத்தியில் ஒரு வகை. மூளை சூடு வருது பார்த்தீங்களா, அதுக்கு அற்புதமான மருந்து. இந்த மாதிரி நிறைய மருந்துகள் அது ஒரு பாருங்கள், அது கீழா நெல்லி, சரியா, மஞ்சள் காமாலைக்கு மருந்து. இது மாதிரி நிறைய மூலிகைகள் உங்கள் ஓரமாகவே உங்கள் உயிரை காப்பாற்றுகின்ற, உடலை பாதுகாக்கின்ற மருந்துகள் இயற்கைங்கிற பேரில் வந்துக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம்.
இந்த வேளாண்மை அறிமுகப்படுத்துகிறோம். சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் தங்குகிற வீட்டிற்காகவும் வீட்டில் இருக்கின்ற சூழலுக்காகவும். ஏற்கனவே நான் சொன்னேன்ல, தாமரையை கொண்டு போய் தரையில் வச்சிங்கன்னா செத்துரும். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் அருகம்புள்ள ஏரியில் உள்ள தண்ணியெல்லாம் அப்புறப்படுத்திட்டு உள்ளே கொண்டு வச்சாலும் அது இருக்காது. ஏன்னா சூழல் சரியில்லை, வாழவே முடியாது அதால். சரியா? அது மாதிரி சூழலை முதல்ல வடிவமைக்கிறோம். உயிர்கள் வாழுற சூழல், உங்கள் உடம்பு வாழுற சூழல், வீடுங்கிற பேர்லையும் உணவுங்கிற பேர்லையும் மருத்துவங்கிற பேர்லையும் முதல்ல உருவாக்கிட்டால் உங்களுக்கு பாதுகாப்பான வாழ்வியல் கிடைக்கும், பாதுகாப்பான உணவு கிடைக்கும். அதை முற்றிலும் இலவசமாக உருவாக்குறோம். நீரிலிருந்து எல்லாவற்றையும் வடிவமைக்கின்ற, தன்னை மட்டுமே சார்ந்திருந்து தனக்கு வேண்டியதையும் பல பேருக்கு வேண்டியதையும் உருவாக்குகிற ஒரு தொழில் இருக்குன்னு சொன்னால் வேளாண்மை தவிர ஒன்றுமே கிடையாது. அந்த வேளாண்மை தமிழர் வேளாண்மைன்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டு வரோம். தயவு செய்து இளைஞர்கள் வேலையை விட்டுட்டு ஓடி வராதிங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தில் எங்கேயோ உங்களால் பார்க்கக்கூடிய இடத்தில், உங்கள் உறவினர்கள் இருக்கக்கூடிய இடத்தில், எதிர்காலத்தில் நீங்கள் சென்று தங்கி இந்த இடத்தில் நாம் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் முதல்ல பூமியை வாங்கி வைங்க உங்களுக்குன்னு. சரியா? அதிலிருந்து உங்களுடைய பாதுகாப்பான வாழ்வியலை நாங்கள் இலவசமாக உழைத்து, இலவசமாக என்ன சொல்கிறோம், உழைக்கிறோன்னு சொல்கிறோமா, சொல்லி கொடுத்து உருவாக்கி கொடுத்து உங்களுக்கு துணை நிற்கிறோம். நன்றி, வணக்கம்.